தந்தை பெரியார் ஈவேரா அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற சீர்திருத்தச் செம்மல். பிறப்பால் ஏற்றத்தாழ்வை நிலைநாட்டும் போக்கை எதிர்க்கத் தொடங்கியவர். ஆயிரம் ஆண்டுகளாய் மானம், வீரம், கல்வி இவைகளை இழந்த மக்களின் ஆவேசமான கோப ரூபம்தான் பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள். சீலையம்பட்டியில் ஆதி திராவிடர்கள் 69 பேர் முஸ்லிம்களாக மதம் மாறியது குறித்து பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சினை 20/12/1970 தேதிய விடுதலை நாளிதழ் வெளியிட்டுள்ளது. பெரியார் பேசுகிறார். சேலையம்பட்டியில ஆதி திராவிடர்கள் 69 பேர் முகமதியரான விஷயத்தை பற்றி எனது மகிழ்ச்சியை தெரிவிக்க சில வார்த்தைகள் பேச போறேன். இந்து மதம் என்பதிலிருந்து மதம் மாறினதாக சொல்லப்படும் 69 ஆதி திராவிடர்களும் பிறவியின் காரணமாக அவர்களுக்குள்ள இழிவிலிருந்து விடுதலை அடைந்ததோடு பாமரத்தன்மையும் காட்டுமிராண்டித்தனமுமான மிருகப்பிராயத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் சிறிது விடுதலை அடைந்தவர்களாவார்கள் என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன். மேற்கண்ட 69 பேர்களுக்கும் தீண்டாமை என்பது போய்விட்டது. இனி ஒருவன் அவர்களை பழைய சக்கிலிய சண்டாளன் அப்படின்னு இழுவா பேச முடியாது. அவங்களும் மற்றவங்களை சாமி சாமி புத்திசாமி என்று கூறிக்கொண்டு எட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் மற்ற மனிதர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டியதில்லை. ஊரை விட்டு வெளியில் குடியிருக்க வேண்டியதில்லை. குளிக்க தண்ணீர் இல்லாம திண்டாட வேண்டியதில்லை. வெங்காயம் வண்ணா நாவித இல்லாம அழுக்கு துணியோட கரடி போல மயிரை வளர்த்துக்கிட்டு பாக்குறதுக்கு அசிங்கமா தோட்டம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, இனி எந்த பொது தெருவிலும் நடக்கலாம், எந்த வேலைக்கும் போகலாம், யாருடனும் போட்டி போடலாம், அரசியலில் சம பங்கு பெறலாம். மத சம்பந்தமாகவும் இனி அவர்கள் தங்கள் கோவிலுக்குள் போக தாராளமான உரிமை உண்டு, வேதம் படிக்க உரிமை உண்டு. ஆமா, இவ்வளவையும் விட இனி அவர்கள் கல்லையும் செம்பையும் கூடையையும் விளக்குமாத்தையும் கடவுள் என்று வணங்க வேண்டிய அவசியம் இல்லவங்க. ஆமா, மற்றும் இவர்கள் பொருளாதார கஷ்டத்திலும் அறிவு வளர்ச்சி தடையிலும் சமூக இழிவிலும் சுயமரியாதை குறைவிலும் அரசியல் பங்கு குறைவிலும் இருந்து ஒருவாறு விடுதலை அடைந்து விட்டார்கள் என்பது போன்றவைகளை நினைக்கும் போது மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியவில்லை. ஏன்னா தீண்டாமை, நெருங்காமை, பார்க்காமை, பேசாமை முதலிய மதத்தின் பெயரால் வேத சாஸ்திரங்களின் பெயரால் உள்ளவைகள் எல்லாம் அடியோடு நீங்க வேண்டும் என்கின்ற தீவிர ஆசையை இம்மாதிரி என்னை நினைக்க செய்கின்றது. ஆகையால் முகம்மதிய மதத்தை தழுவதினால் தான் தீண்டாதவர்களுக்கு இது உடனேயே சமூக சமத்துவத்தை அளிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இந்த நிலைமை நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவோ பாடுபட்டு பார்த்தேன். தீண்டாமை முதலிய கொடுமை ஒழிய வேண்டும் என்கின்ற கருத்துள்ளவர்களுக்கும் ஒற்றுமையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்னும் கருத்துள்ளவர்களுக்கும் நமது நாட்டில் இப்போது உள்ள முக்கிய வேலை முதலில் தீண்டப்படாதவர்கள் முகமதியர் ஆபத்தை ஆட்சேபனை செய்யாம இருப்பதே எனது தாழ்மையானதும் கண்ணியமானதுமான அபிப்பிராயமாகும். இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்து என கூறினார்.